கேட்டால் 8 கோடி பேர் எனக்கு தான் வாக்களிக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாப்புல. இங்கே தமிழ்நாட்டில் கட்சி எத்தனை கட்சி இருக்குதுன்னு தெரியுமா? திமுக அதிமுக விடு, மற்ற எத்தனை கட்சி இருக்குதுன்னு தெரியுமா? எத்தனை சாதி கட்சி இருக்குது தெரியுமா? அவனுக்கு எங்கன அந்த கட்சிக்கு ஃபுல்லாக உனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்களா? இது எப்படி? அது என்னமோ அந்த நீ படத்தில் நடிச்சிய எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே விஜய் ரசிகர் மட்டும்தானா? அதை சொல்லு. அஜித்துக்கு ரசிகரே இல்லையா? அஜித் ரசிகர் உனக்கு ஓட்டு போடுவானா? சூர்யா ரசிகர் உனக்கு ஓட்டு போடுவானா? தனுஷ் ரசிகர் உனக்கு ஓட்டு போடுவானா? இது சும்மா போகிற போக்கில் எதாவது அடித்து விட்டு என்னமோ இங்கே இருக்கிற நீ வருமோ வேறு யார் படமே இங்கே வரல, யார் படமே ஓடலை, வேறு நடிகரே இல்லை, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நடிகர் தான் இருந்தார், இவர் ரஜினி கமலுக்குலாம் ரசிகர் இல்லையா? இப்போ என்னமோ கமலஹாசன் புரிஞ்சுக்கிட்டார், அதை ரஜினி தெரிஞ்சுக்கிட்டார், அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆரம்பிக்கலை. நீ என்னமோ ஒட்டுமொத்த ரசிகர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நீ இப்படிலாம் எல்லா நடிகர்ட்டையும் பேசு. நீங்கள்லாம் எல்லாம் உங்கள் ரசிகர்கள் ஃபுல்லாக எனக்கு தான் போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா கூட மற்ற அப்புறம் கட்சிக்காரன் ஓட்டு போட மாட்டான்ல, அதனால உனக்கு தற்கொலைன்னு சொல்கிறான். உனக்கு எதுக்கு தற்கொலைன்னு சொல்கிறான்? இதனாலே தற்கொலை புரிதல் இல்லாத. அந்த தேர்தல் வரையாவது உனக்கு அடக்கி வாசிக்க முடியாதா? தேர்தல் ஓட்டு முடிஞ்சு நம்ம வந்துட்டு கூட பேசுவோம், பார்த்தீங்களா எனக்கு 20 வாங்கியிருக்கேன் 30 வாங்கியிருக்கேன்னு அப்போயா பேசு, நடக்க வாசி வாங்கி. சும்மா போகிற போக்கில் 7 கோடி பேர் 8 கோடி பேர் எனக்கு தான் போட போகிறான்னு சொன்னீங்கன்னா